ஹலோ ஆல். நான் யூஷுவலாக கருவேப்பிலை கொத்தமல்லியை எப்படி ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, வாங்கணுன்னே இந்த மாதிரி கருவேப்பிலையெல்லாம் உருவி ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருவேன். இந்த மாதிரி வச்சு யூஸ் பண்ணும்போது எனக்கு அது ஒரு 10 டேஸ் வரைக்கும் தாங்கும். அண்ட் இந்த கொத்தமல்லி பார்த்திங்கன்னா, நான் இன்றைக்கி ஸ்விக்கி இன்ஸ்டாமார்ட்டில் தான் வாங்கியிருந்தேன். கொத்தமல்லியை வேறு கட் பண்ணிவிட்டு ஸ்டோர் பண்ணால் சீக்கிரமே அழுகி போகிற மாதிரி நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் வேறு கட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே போட்டு சுருட்டி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன்னா ரொம்ப நாள் வர மாதிரி எனக்கு ஃபீலாக இருக்குது. யூஸ் பண்ணும்போது எடுத்து கழுவிட்டு யூஸ் பண்ணிக்குவேன். அண்ட் இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் நிறையா உருளைக்கிழங்கு இருந்தது. சரின்னு உருளைக்கிழங்கை போட்டு சிம்பிளாக குருமா மாதிரி வச்சிடலான்னு சொல்லிட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்னோட சேனலை தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் கிட்டத்தட்ட அரைச்சி 1 மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு. ஆனால் எனக்கு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக கலர் மாறாமல் அப்படியே இருக்குது. இதை நான் எப்படி அரைச்சேங்கிற வீடியோவை கீழே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இன்றைக்கி லஞ்ச் வேலையெல்லாம் முடிச்சோன்னே நான் போய் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு ரேலினையும் குளிக்க வச்சுட்டேன். அவளுக்கு சாப்பாடு ஊட்டுறது தான் பெரிய வேலை, இருந்தாலும் அதையும் ஊட்டி தூங்க வச்சுட்டு நான் சாப்பிடும்போதே மணி 4 ஆயிடுச்சுங்க.